பீகார்ல மொத்தம் 243 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அப்போ ஒரு கூட்டணியால எத்தனை வேட்பாளர்களை அங்க நிறுத்த முடியும்? 243 பேரை தானே நிறுத்த முடியும். ஆனால் பீகாரினுடைய எதிர்க்கட்சி கூட்டணி, அதாவது தி கிராண்ட் அலையன்ஸ் சொல்லப்படுற இந்தியா கூட்டணியினுடைய பீகார் வெர்ஷன், அவங்க 253 வேட்பாளர்களை களத்துல நிறுத்தியிருக்காங்க. என்னடா இது, தேர்தல் ஆணையம் புதுசா எதுவும் விதி கொண்டு வந்திருக்காங்களா, எக்ஸ்ட்ரா வேட்பாளர்களை நிறுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. கூட்டணிக்குள்ள சீட் பிரிக்கிறதுல இருக்கிற பிரச்சனை தான் இப்படி எக்ஸ்ட்ரா வேட்பாளர்களை நிறுத்துற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திருக்கு. பொதுவாக தேர்தல்னு வந்தா என்ன நடக்கும்? எதிர்கட்சி கூட்டணியில இருக்கிறவங்க ஆளுங்கட்சி கூட்டணியை எதிர்த்து போட்டியிடுவாங்க. ஆனா பீகார்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, எதிர்கட்சி கூட்டணியில இருக்கிற கட்சிகளே ஒருத்தருக்கு எதிராக இன்னொருத்தர்னு போட்டிக்கு போட்டியாக வேட்பாளர்களை நிறுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி ஜாலியாக தேர்தலை எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. பீகார்ல அப்படி என்ன நடக்குது? எதிர்கட்சிகளுக்குள்ள என்ன பிரச்சனை? ஏன் எந்த கூட்டணியுமே இது வரைக்கும் முதல்வர் வேட்பாளரை அறிவிக்கல? ஜன் சுராஜ் கட்சின்னு பிரசாந்த் கிஷோர் வரை இன்னொரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய தாக்கம் என்னவாக இருக்க போகுது? இப்போதைக்கு பீகார் தேர்தலில் யார் முன்னிலையில இருக்காங்க? இப்படிங்கிற விஷயங்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். உங்கள் இல்லம் ஒளியால் நிறைந்திருக்க கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப 1 லிட்டர் முதல் 15 லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது. நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. பீகார் சட்டமன்ற தேர்தல் 2 கட்டங்களாக நடக்க இருக்கு. நவம்பர் 6ஆம் தேதி முதல் கட்டமும், நவம்பர் 11ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தலும் நடக்க இருக்கு. இந்த தேர்தலில் எதிர்கட்சி கூட்டணியாக இருக்கிறது தி கிராண்ட் அலையன்ஸ். இந்த கிராண்ட் அலையன்ஸ்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராஷ்டிரிய ஜனதா தளம் முக்கியமான கட்சி, தேஜஸ்வி யாதவ், லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் அதுல முக்கியமான முகமாக இருக்கிறாரு. அடுத்ததாக காங்கிரஸ் இருக்கு. அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகளான சிபிஐ, சிபிஎம், சிபிஐ எம்எல், இது போக விகாஷி இன்சான் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ஜார்க்கண்ட்ல ஆட்சியில இருக்காங்க இல்லையா, அவங்களும் பீகார்ல நாங்க போட்டியிட போறோம், உங்களோட கூட்டணியில இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இப்படி இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்தது தான் தி கிராண்ட் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. பீகார்ல கடந்த மாதம் வரைக்கும் தி கிராண்ட் அலையன்ஸுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. காரணம், தி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற பேர்ல தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை நாங்க சீர்திருத்தம் செய்யறோம் அப்படின்னு ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. அதுக்கு எதிராக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் இவங்க எல்லாம் மிகப்பெரிய பேரணியை, ஓட்டு அதிகாரி யாத்திரை அப்படிங்கிற ஒரு யாத்திரையை பீகார்ல மேற்கொண்டாங்க. புல்லட்ல போனாங்க. பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல்ல பல்வேறு முறைகேடுகள்ல ஈடுபடுது, பாஜகவுக்கு அவங்க சப்போர்ட்டாக செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் ராகுல் காந்தி வச்சிருந்ததுனால அது மிகப்பெரிய ஆதரவை அந்த கூட்டணிக்கு பீகார்ல ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அந்த அலையோட அலையாக இவங்க தேர்தலை சந்திச்சாங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்லாம் கருதப்பட்டுச்சு. ஆனால் அவங்க என்னடானா, கூட்டணிக்குள்ள எவ்வளவு சீட்டு பிரிச்சுக்கிறது அப்படிங்கிற அந்த இடத்துலயே இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, யார் எவ்வளவு சீட்டு கேட்கறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி 2020 சட்டமன்ற தேர்தலில் யார் எவ்வளவு தொகுதிகளில் போட்டிட்டாங்க, எவ்வளவு ஜெயிச்சாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். முதல்ல ராஷ்டிரிய ஜனதா தளம், அவங்க 144 தொகுதிகளில் போட்டிட்டு 75 தொகுதிகளில் ஜெயிச்சாங்க. தொகுதிகள் எண்ணிக்கை என்னவோ போட்டிட்டதுக்கு பாதியாக இருந்தாலும் 75 தொகுதிகள் பெற்ற ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ராஷ்டிரிய ஜனதா தளம் போன தேர்தலில் இருந்தாங்க. ஆனாலும் அந்த கூட்டணியால மெஜாரிட்டிக்கு தேவையான சீட்ஸ் ஜெயிக்க முடியாத காரணத்தினால என்டிஏ கூட்டணி, அதாவது பாஜக, ஐக்கிய ஜனதாதளம், அவங்க சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சாங்க. நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆனார். அடுத்ததான் அந்த கூட்டணியில இருக்கிற முக்கியமான கட்சி காங்கிரஸ். அவங்க 2020 70 தொகுதியில போட்டிடுறாங்க. 19 மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. இது போக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கொஞ்சம் தொகுதிகளை பிரிச்சு கொடுத்து 243 தொகுதிகளிலையும் அவங்க போட்டிடுறாங்க. சந்திச்சு அந்த தேர்தலில் அவங்களால ஆட்சி அமைக்க முடியாம போகுது. இப்போ இந்த தேர்தல் என்ன ஆகுதுன்னா, கடந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணியில இருந்த தி விகாஷில் இன்சான் பார்ட்டி அப்படிங்கிற அந்த கட்சி இவங்க கூட்டணிக்கு வந்துட்டாங்க, தி கிராண்ட் அலையன்ஸுக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த கட்சிக்கு யார் சீட்டு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது தான் யார் சீட்டை குறைச்சிக்கிறது, யார் சீட்டை அதிகரிச்சுக்கிறது அப்படிங்கிற மோதல் ஏற்படுது. இதை நம்ம தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் எல்லாம் அதிக சீட்டு கேட்டாங்க அப்படின்னா யார் தங்களுடைய சீட்டை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு விவாதம் வரும்ல, அந்த விவாதம் தான் இங்க பெரிய மோதலை ஏற்படுத்தியிருக்கு. ஆர்ஜேடி என்ன சொல்லிட்டாங்க, நாங்க 2020 144 தொகுதியில போட்டிட்டோம், இப்போ ஒரு சீட்டை வேணா விட்டு தரோம், 143 தொகுதிகளை குறைஞ்சு நாங்க போட்டியிட முடியாது அப்படின்னு சொல்லி 143 தொகுதிகளில் வேட்புமனுவையும் தாக்கல் பண்ணிட்டாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, ஆர்ஜேடி தங்களுடைய சீட்ஸை குறைக்கல அப்படின்னா அடுத்ததாக பெரிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் தலையில தான் அந்த பாரம் வந்து விழுகுது. காங்கிரஸ் தங்களுடைய சீட்ஸை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்ஜேடி கேட்க அதுக்கு காங்கிரஸ் மறுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ், ஆர்ஜேடி இவங்க 2 பேருமே தங்களுடைய சீட்ஸை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்ற கட்சிகளும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மோதல்னால முடிவெட்டப்படாத ஒரு 10 தொகுதிகளில் மட்டும்
கூட்டணி கட்சிகளே எதிரெதிராக வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க. 5 தொகுதிகளில் காங்கிரசும் ஆர்ஜேடியும் தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க. 4 தொகுதிகளில் காங்கிரசும் சிபிஐயும் தங்களுடைய வேட்பாளர்களை எதிராக நிறுத்தியிருக்காங்க. ஒரு தொகுதியில விகாஷில் இன்சான் கட்சியும் ஆர்ஜேடியும் நேருக்கு எதிராக தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க. சரி, இந்த சண்டையில ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படின்னு ஒரு கட்சி ஜார்க்கண்ட்ல இருந்து வந்துச்சு, அவங்களுக்கு எவ்வளவு சீட்டு கொடுத்தாங்கன்னு கேக்குறீங்களா? அவங்களுக்கு எந்த விதமான சீட்டும் ஒதுக்கல. 15-20 நாட்களாக அவங்களும் பீகார்ல முகாமிட்டு எங்களுக்கு 6 சீட்டு கொடுங்கன்னு கேட்டு பார்த்துட்டாங்க. ஆனா ஆர்ஜேடியும் காங்கிரஸும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாதனால ஒரு கட்டத்துல கொந்தளிச்சு போய் நாங்க இந்த கூட்டணியில இருந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஜார்க்கண்ட்ல இப்ப எங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் நடக்குது, அங்கேயும் நாங்க கூட்டணியை ஒரு மறு ஆய்வுக்கு உட்படுத்துவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க கொந்தளிச்சு போய் இதுல இருந்து வெளியேறி இருக்காங்க. சரி, சீட்டு பிரிக்கிறதா பிரச்சனையா அப்படின்னு கேட்டா இல்ல, காங்கிரஸ்லயும் ஆர்ஜேடியிலும் யாரையெல்லாம் வேட்பாளர்களாக போடுறது அப்படிங்கிறதுலுமே பிரச்சனை நீடிச்சுக்கிட்டு இருக்கு. சீட்டு கிடைக்காதவங்க என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ்லயும் ஆர்ஜேடியிலும் யாருக்கு பணம் இருக்கோ அவங்க கிட்ட சீட்டை கொடுத்துடுறாங்க, எங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வெளிப்படையாக பேசிட்டு இருக்காங்க. அதுவுமே அந்த கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ வரைக்கும் அந்த கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிறத எந்த கட்சியுமே வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ராஷ்டிரிய ஜனதாதளம் தான் பெரிய கட்சியாக இருக்கு, அதிக தொகுதியில போட்டிடுறாங்க. தேஜஸ்வி யாதவ் இதுக்கு முன்னாடி துணை முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத ஏன் அவங்க சொல்ல தயங்குறாங்க அப்படிங்கிற கேள்வியுமே அரசியல் விமர்சகர்களால எழுப்பப்படுது. இவ்வளவு தூரம் பிரபலமான ஒரு முகம், ராகுல் காந்தியோட புல்லட் ஓட்டிட்டு யாத்திரையில போன ஒரு முக்கியமான நபர் தேஜஸ்வி யாதவ், அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறதுல அந்த கூட்டணி கட்சிகளுக்கே தயக்கம் இருக்கு அப்படின்னா அந்த கூட்டணியில உண்மையாகவே ஒற்றுமை இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அரசியல் வெளியில வைக்கப்படுது. இதுல என்ன வேடிக்கை ஆகி போச்சுன்னா, இவங்க தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஓட்டு அதிகார யாத்திரைன்னு பண்ணது, தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக முறைகேடுகள் எல்லாம் வந்து பேசினது, பாஜகவும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வச்சது, இது எல்லாத்தையுமே அவங்களே மறந்துட்டாங்க. இவங்களுடைய இந்த கூட்டணி சண்டையில அந்த பிரச்சனைகள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டுருச்சு. இதை ஒரு சரியான வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு பாஜகவும் அந்த கூட்டணியில் இருக்கிற பிரச்சனைகள் குறித்து பெரிய அளவுல பேசி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, பாஜக அங்கம் வகிக்கிற என்டிஏ கூட்டணியில எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கு. என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கும் ஐக்கிய ஜனதாதளம், அதாவது நிதிஷ்குமாருடைய ஜேடியு கட்சிக்கும் இடையில இருக்கிற அந்த போட்டி தான் பிரச்சனையாக இருக்கு. கடந்த தேர்தல், அதாவது 2020 தேர்தலில் பாஜக 110 தொகுதிகளில் போட்டியிட்டு 74 தொகுதிகளில் ஜெயிச்சாங்க. நிதிஷ்குமாரனுடைய கட்சி 115 தொகுதிகளில் போட்டியிட்டு 43 இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிச்சாங்க. அப்பவே பாஜக நிதிஷ்குமாரனுடைய கட்சியை ஓவர்டேக் பண்ணிருச்சு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு. அப்பவே நிதிஷ்குமாரனுடைய காலம் முடிய போகுது, பாஜக அதையெல்லாம் ஆக்கிரமிச்சிருச்சு அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்துச்சு. ஆனால் நிதிஷ்குமாரனுடைய உதவி இல்லாம, அந்த 43 எம்எல்ஏக்களுடைய உதவி இல்லாம யாராலையுமே ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்ததுனால பாஜக நிதிஷ்குமாரை முதலமைச்சராக போட்டு ஆட்சி அமைக்க பாஜக ஒத்துக்கிட்டாங்க, வேற வழியே இல்லாம. நிதிஷ்குமார் என்டிஏ கூட்டணியினுடைய முதலமைச்சராக சில ஆண்டுகள் இருந்தாரு. பிறகு அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி ஆர்ஜேடியோட சேர்ந்து திரும்பவும் முதலமைச்சர் ஆனாரு. அப்போ அந்த கூட்டணியில் அவர் இருக்கும்போது தான் இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியான கூட்டணிகள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. அதுல முக்கியமான நபராக இருந்தவர் நிதிஷ்குமார் தான். கடைசியில தேர்தலுக்கு முன்னாடி நான் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறேன், காங்கிரஸோட எல்லாம் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்த கூட்டணிக்குள்ள இருந்த முரண்பாடுகளால அவர் அங்கிருந்து வெளியேறதாக சொல்லி பாஜகவோட திரும்பவும் சேர்ந்தாரு. இப்போ அந்த கூட்டணியுடைய முதலமைச்சராக இருக்காரு, முதலமைச்சராகவே இந்த தேர்தலையும் சந்திக்கிறாரு. நிலைமை இப்படி இருக்க இந்த தேர்தலில் ஜேடியு, அதாவது நிதிஷ்குமாரனுடைய கட்சிக்கு ஈக்குவலான சீட்ஸ்ல பாஜகவும் போட்டியிடுது. 101 தொகுதிகளில் 2 கட்சிகளுமே போட்டிடுறாங்க. இதுவே ஜேடியுக்குள்ள பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நம்மள பாஜக ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கு, இது நம்ம கட்சிக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற குரல்கள் நிதிஷ்குமாருக்கு எதிராகவும் கட்சிக்குள்ளே எழுந்திருக்கு. இது போக என்டிஏ கூட்டணியில எல்ஜேபின்னு சொல்லப்படுற லோக் ஜனசக்தி கட்சி, ராம்விலாஸ் பிரிவு, இந்த கட்சியும் இருக்கு. இது ஏன் ராம்விலாஸ் பிரிவு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ராம்விலாஸ் பாஸ்வான் முக்கியமான தலைவர், அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த கட்சி 2ஆக பிரியுது. அதுல அவருடைய மகன் சிராக் பாஸ்வான் இந்த லோக் ஜனசக்தி பார்ட்டி எல்ஜேபியை வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ராம்விலாஸ் அப்படிங்கிற அந்த பேரையும் வைக்கிறாரு. அவருடைய கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில போட்டிட்டு 5 எம்பி தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. 2020 சட்டமன்ற தேர்தலில் தனிச்சு போட்டிடுறாங்க. குறிப்பாக நிதிஷ்குமாருடைய ஜேடியு கட்சிக்கு எதிராக பல தொகுதிகளில் அவங்க போட்டியிட்டாங்க. இப்போ அந்த கட்சிக்கு என்டிஏ கூட்டணியில 29 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுவும் நிதிஷ்குமாருக்கும் ஜேடியுக்கும் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்றாங்க. இது போக என்டிஏ கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிறதையும் அவங்க இதுவரைக்கும் அறிவிக்கல. இப்போ முதலமைச்சராக இருக்கிறவர் நிதிஷ்குமார் தான், அடுத்த தேர்தலில் ஜெயிச்சாலும் அவரையே முதலமைச்சராக நாங்க அறிவிப்போம் அப்படின்னு இப்போ வரைக்கும் பாஜக எங்கேயுமே பேசல. அவங்களுக்கு நிதிஷ்குமாரை முதலமைச்சர் ஆக்குறதுல மிகப்பெரிய தயக்கம் இருக்கு.
கண்டிப்பாக ஜேடியூவை விட அதிகமான தொகுதிகள்ல நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிற எண்ணம் பாஜகவுக்கு இருக்கு. அதனால நிதிஷ்குமாரை கொஞ்சம் ஓரங்கட்டிடலாம் அப்படிங்கிற திட்டத்தோட அவங்க இருக்கிறதாகவும் அங்க இருக்கிற அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. இந்திய கூட்டணியில இவ்வளவு புகைச்சல் இருந்தாலும் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மக்களுடைய பார்வைக்கு இன்னும் போய் சேரல. அது அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக இருக்கு. இன்னொரு பக்கம் பிற்படுத்தப்பட்டவருடைய வாக்குகளை எப்படி அறுவடை செய்யறது, யாரை வேட்பாளர்களாக போடுறது அப்படிங்கிற ஆங்கிள்லையும் பாஜகவும் இந்திய கூட்டணியும் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்த்தாலும் தி கிராண்ட் அலையன்ஸை விட இவங்க கொஞ்சம் தெளிவான நிலையில இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. இது போக மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு முக்கியமான திட்டம் அங்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு களத்துல இருந்து வர தகவல்கள் எல்லாம் சொல்லுது. அது என்ன திட்டம் அப்படின்னா, மகளிர் சுயதொழில் தொடங்குறதுக்கு ரூபாய் 10,000 வழங்குறது தான் அந்த திட்டம். பிரதமர் மோடி சமீபத்துல தான் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சாரு. குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு இந்த தொழில் தொடங்குறதுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும். முதல் கட்டமாக 75 லட்சம் பெண்களுக்கு செப்டம்பர் 26ஆம் தேதி அவங்களுடைய வங்கி கணக்குல இந்த 10,000 ரூபாய் செலுத்தப்பட்டுருச்சு. அவங்க தொடங்குற அந்த தொழில் சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிறதும் இந்த திட்டத்துல இருக்கிற முக்கியமான அம்சமாக இருக்கு. தமிழ்நாட்டுல மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்குற திட்டமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, தேர்தல் நெருக்கத்துல 75 லட்சம் பெண்களுடைய வங்கி கணக்குல ரூபாய் 10,000 போய் சேர்ந்திருக்கு அப்படின்னா அது கிட்டத்தட்ட தேர்தலில் நேரடியாக பணம் கொடுக்காம இப்படி ஒரு திட்டத்தின் மூலமாக பணம் கொடுக்கறதா அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்றாங்க. கண்டிப்பாக இந்த திட்டம் பீகார் தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நொடியில இந்த இரண்டு கூட்டணியும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி எந்தவித குழப்பமும் இல்லாம கொஞ்சம் ஸ்டெடியா இருக்காங்க அப்படிங்கிற அந்த போர்ட்ரேல செய்து, அது மட்டும் இல்ல அரசாங்கம் அவங்க கையில இருக்கு, அவங்க கொண்டு வந்த அந்த ரூபாய் 10,000 திட்டம் இது அவங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா தி கிராண்ட் அலையன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனையே அவங்கள கொஞ்சம் வீக்கான பொசிஷன்ல வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம என்டிஏ கூட்டணி குறிப்பாக முதலமைச்சராக இருக்கிற நிதிஷ்குமார் மேல இருக்கிற அதிருப்திகளை எல்லாம் சரியாக அறுவடை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிற இந்த கிராண்ட் அலையன்ஸ் அதை கொஞ்சம் தவற விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய ஒரு விஷயமாக இருக்கு. சரி, இந்த ரெண்டு கூட்டணி ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஜன் சுராஜ் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு. எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக பல்வேறு கட்சிகளுக்கு வேலை பார்த்து கொடுத்த பிரசாந்த் கிஷோர், அவருடைய கட்சியும் இந்த முறை தேர்தலில் தாக்கம் ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய தாக்கம் அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் ஓட்டுகளை பிரித்து தேர்தல் முடிவில் தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு அவருடைய கட்சியினுடைய செயல்பாடு இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. சமீபத்தில் அவருடைய கட்சியை சேர்ந்த 3 வேட்பாளர்கள் பாஜக பக்கம் போயிருக்காங்க. அந்த கட்சியினுடைய வேட்பாளர்களாக மாறி இருக்காங்க. பாஜக அவங்களை எல்லாம் மிரட்டி தங்களுடைய பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை பிரசாந்த் கிஷோர் வச்சிருக்காரு. இதுல என்ன வேடிக்கைன்னா, இதே பிரசாந்த் கிஷோர் தான் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்காகவும் பிரதமர் மோடிக்காகவும் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை வகுத்து கொடுத்தாரு. அவரே இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, பீகாரினுடைய தேர்தல் களம் இப்படி இருக்க, காங்கிரஸும் ஆர்ஜேடியும் இன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா அக்டோபர் 23 நாளைக்கு தான் அந்த வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள். நாளைக்குள்ளே இவங்க ஒரு முடிவுக்கு வரல அப்படின்னா அந்த 10 தொகுதிகளிலையும் கூட்டணி கட்சிகளை எதிராக போட்டியிடுற நிலைமை ஏற்பட்டுரும். அதனால இன்னைக்கு ஒரு அவசர கூட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதுல என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கூட்டணியுடைய செயல்பாடு அடுத்தடுத்து இருக்கும். தொடர்ந்து பீகாரினுடைய தேர்தலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம டிகோட் நிகழ்ச்சியில அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. உங்கள் இல்லங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒளிவீச தெய்வீக மனம் கமழும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் பிராண்டின் சுத்தமான செக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள். அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். நட்சத்திர எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.